ಆರಾಧಿಸುವೆ ಇಂದು ಎಂದೆಂದಿಗೂ ನಾನೇ ನಿನಗೆ ಅರ್ಪಿಸುವೆ ಸಜೀವ ಬಲಿಯಾಗಿ. சொல்லுவோமா? பரிசுத்தரே பரிசுத்தரே ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆ ಅಪ್ಪಾ ಇಂದು ಎಂದೆಂದಿಗೂ. ನಾನು ನಿನ್ನನ್ನೇ ಎಸ್ ಲಾರ್ಡ್ ಓ ರಾಬರ ಎಸ್ ಲಾರ್ಡ್ ಎಸ್ ಲಾರ್ಡ್ ಸಜೀವ ಬಲಿಯಾಗಿ. ಯೆಹೋವಾ ರಾಫಾ ನೀನೇ யெகோவா ராஃபா நீனே. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய மகிமையால நிரம்பி அப்பா யெகோவா ஷம்மா நீனே ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರೇ ಆರಾಧನೆ ನಿನಗೆ ಅಪ್ಪಾ ಆರಾಧನೆ ನಿನಗೆ ಅಪ್ಪಾ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ನಿನಗೆ ಆರಾಧನೆ ಪರಿಶುದ್ಧನೇ ಪರಿಶುದ್ಧನೇ ನಿನ್ನ ஆராதிசுவே அப்பா. மனதாரமை வாழ்த்துகிறோம் ராஜா. உள்ளம் நிறைந்து உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய அன்பால நிறைந்து உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை நம்பி உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில எங்களோடு கூட பலமாய் இடைப்படுவீராக. ஆராதனை ஆராதனை நீனகே ஆராதனை யெகோவா ஈரே நீனே யெகோவா ஈரே நீனே உதகிசுவா கர்த்தனே அப்பா. யெகோவா ஷாலோம் நீனே யெகோவா ஷாலோம் நீனே சாந்தி நாயகனே ஆராதனை நிமகே அப்பா ஆராதனை ஓ ரபாஷே மலரிந்தனே ஆராதனை நினகே. மனதாருமை வாழ்த்துகிறோம் ஆவியானவரே ஆவியானவரே. ஓ சொல்லுவோமா? பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமா. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவ பலியாய். பரிசுத்தரே பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் என்றும் என்றென்றும். ராபஷெகரே மலரந்தனா எஸ் எஸ் லார்ட். முற்றிலுமைகளை தாழ்த்துகிறோம். தரை மட்டும் தாழ்ச்சிகளை ஒப்பு கொடுக்கிறப்பா நம்முடைய சமூக தன்மையிலே. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை என்றுமே அப்பா. ஆராதனை ஆராதனைக்குரியவர் ஆராதனைக்கு பாத்திரர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஈடு இணையில்லாத நாமத்தை உடையவர் அவர். சாரோனின் ரோஜா அவர், பள்ளத்தாக்கின் லீலி அவர், காலை விடிவெள்ளி நட்சத்திரம் அவர். அவர் ஆராதனைக்கு பாத்திரர், அவர் கனத்துக்கு பாத்திரர், அவர் மகிமைக்கு பாத்திரர். ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிப்போம். ஆராதனை
மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம். என் அன்பு தேவ ஜனமே, இந்த கால வேளை அவரை பார்த்து பாடுங்க. நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில அவருடைய ஜனங்களால், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிற இடத்துல அவரை ஆராதிப்போம், இருக்கிற இடத்துல அவரை உயர்த்துவோம். விடுதலையோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு நிச்சயத்தோடு, நான் ஆராதிக்கிறவர் என் அருகில் இருக்கிறார், நான் ஆராதிக்கிறவர் என்னோட கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஊலாவிடும் எங்களோடு இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 எங்களை அழைத்தவரே, எங்களை தொட்டவரே, உருவாதற்கு முன்பதாக எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, உமக்கென்று எங்களை வேறு பிரித்தவரே, ஆராதனை ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அப்பா அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சொல்லுங்க, அவரை முகமுகமாய் பார்த்த வண்ணமாக. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே, அன்பு நேசரே, என் நேசரை காணும் மட்டும் நான் அவரை பின்தொடருவன் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில அவரை தேடி வந்திருக்கிற சத்தம், அவருடைய பிரசன்னத்தால நிரம்ப வந்திருக்கிற சத்தம் உயரட்டும். ஆமென். துதி ஸ்தோத்திரங்கள் அப்பா அப்பனே உமக்கு தந்து. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை 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 ஆரா அப்பனே அன்பரேசு ராஜனுக்கே. அப்பா ஆவியான தேவன். சொல்லுங்க தேவ ஜனமே, அவரை பார்த்து. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு அன்பரேசு. எஸ் 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 எஸ். ஆவியான தேவனுக்கே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிற ராஜா. உம்முடைய நாமம் மாத்திரம் உயரட்டும். தொடர்ந்து எங்களை நடத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 6 மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளுக்குள்ள கர்த்தர் கிருபையாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு மாதமும் அவருடைய கிருபையே நம்மை நடத்தினது. ஆமென். ஹல்லேலூயா.
இந்த வருடம் துவங்குறப்போ அநேக குழப்பங்கள், அநேக பயங்கள், அநேக எதிர்பார்ப்புகள். ஆனால் கர்த்தரோ நம்ம எல்லா இடுக்கண்களுக்கும் நீக்கி இந்த கால வேளையில சுகமாகவும் பலனாகவும் அவருடைய சமூகத்தனையில கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 103 இப்படியாய் சொல்லுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாய் இருக்குது என்று. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு பயந்தபடியினால், அவருக்கு நாம் கீழ்ப்படிந்தபடினால், அவரை நம்பி இருக்கிறபடினால் இன்றைக்கும் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இரக்கத்தால் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை நடத்தியிருக்கிறார். அவரே கனத்துக்கு பாத்திரர், அவரே மகிமைக்கு பாத்திரர். அந்த ராஜாவை, நம்முடைய தகப்பனை, நம்மை நடத்தினவரை நாம் பாடி கொண்டாடி அவரை உயர்த்துவோம். Thank you Jesus. Hallelujah. இருக்கிற இடத்துல எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக முழு பலத்தோடு ஆலயத்தில் இருந்தா என்ன எப்படி செய்வீங்களோ பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதை போலவே இருக்கிற இடத்துல உண்மையாய் ஆராதிங்க. கர்த்தர் நிச்சயமாய் இடைப்படுவார். Yes Lord. மகிமையே அரசனே ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ ಅಪ್ಪ, ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. சொல்லுங்க அவரை பார்த்து, இயேசுவே ಸ್ತುತಿಸುವೆನು, ರಾಜನೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆನು. ಯೇಸುವೇ ಸ್ತುತಿಸುವೆನು, ರಾಜನೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆನು. ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ, ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ நடத்தினவரே, தாங்கினவரே, மகிமைய அரசனே நிನ್ನ ஆத்மதி ஆராதிசுவே, பரலோக ராஜனே. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆராதிசுவே. கிருபையில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், சர்வத்தையும் அவர் ஆளுகிறவர், சர்வத்தையும் அவர் படைத்தவர். 6 மாதம் நம்மை கடக்க செய்தார் அல்லவா, 6 மாதம் நம்மை தாங்கினார் அல்லவா, 6 மாதம் நம்மை நடத்தினார் அல்லவா. எப்படி அவரை துதிக்காமல் இருக்க முடியும்? துதிப்போம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு. எஸ் லார்ட். ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ, ಸರ್ವವನ್ನು ಆಳ್ವವರೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ, எவ்வளவு கிருபை ராஜா. ஆமப்பா, ಸರ್ವವನ್ನು ಆಳ್ವವರೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ನಯ ರಕ್ಷಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ ಅಪ್ಪ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. மகிமைய அரசனே நிನ್ನ ஆத்மதி ஆராதிசுவே. ஆராதிக்கிறப்பா, உம்மை ஆராதிப்பதே எங்களுடைய சந்தோஷம், உம்மை உயர்த்துவதே எங்களுடைய ஏக்கம் அப்பா. எஸ் லார்ட். மகிமைய அரசனே நிನ್ನ ஆத்மதி ஆராதிசுவே அப்பா, பரலோக ராஜனே நிನ್ನ நித்யவோ ஆராதிசுவே. கரங்களை தட்டி பாடுவோம். அவர் உன்னத தேவனாய் இருக்கிறார், அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினவர், நம்மை பரிசுத்தமாக்கினவர். நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காகவே அவர் பாவத்தை நமக்காய் சுமந்து தீர்த்து இன்றைக்கு பிதாவுக்கு பிள்ளையாய் நம்மை மாற்றியிருக்கிறார். அதை நினைத்து அதை கொண்டாடி அவரை உயர்த்துவோம். எஸ் லார்ட். உம்மை ஆராதிக்கிறோம் உன்னத தேவனினே ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಪರಿಶುದ್ಧ ದೇವನಿನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. சொல்லுவோம், ಉನ್ನತ ಉನ್ನತ ದೇವನಿನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಪರಿಶುದ್ಧ ದೇವನಿನೇ
ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಪಾಪಿನಿಂದ ಬಿಡಿಸಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ சொல்லுவோமா பாப்பினிந்த பிடிசிருவே பாப்பினிந்த எவ்வளவு சேற்றின் கீழிருந்து நம்மை தூக்கினார் அல்லவா நம்முடைய பிள்ளையாய் மாற்றினார் அல்லவா பரிசுத்த ಮಾಡಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ஆத்மதி ஆராதிசு முழு பலத்தோடு சந்தோஷத்தோடு நிச்சயத்தோடு நான் ஆராதிக்கிற இடத்துல என் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்னோடு கூட அவர் இருக்கிறார் சொல்லுங்க மகிமைய அரசனே நின்ன ஆமென் ஆத்மதி ஆராதிசுவே பரலோಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ ಯೇಸುವೇ ಸ್ತುತಿಸುವೆನು ರಾಜನೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆನು 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 ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆಮೆನ್ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ மகிமைய அரசனே நின்ன மகிமைக்குரியவரே கனத்துக்குரியவரே எல்லாவற்றுக்கும் மேலானவரே எல்லாவற்றுக்கும் முதல் பேரானவரே இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவரே சகலமும் படைத்தவரே சர்வத்தை ஆளுகிறவரே ஆமென் ஆத்மதி ஆராதிசுவே பரலோக ராஜனே ஆமென் இக்கட்டு நேரத்தில் கர்த்தரே நமக்கு துணையா இருந்தார் நம்முடைய கஷ்டத்துல அவரே நமக்கு உதவி செய்கிறவர் இருந்தார் அவர் உதவி செய்ததினாலே நாம் இன்றைக்கு ஜீவனா இருக்கிறோம் மனிதர்கள் உதவல சூழ்நிலைகள் உதவல பணம் உதவல படிப்பு உதவல ஆனால் என் கர்த்தர் எனக்கு உதவினார் கர்த்தர் என்னை நடத்தினார் அவர் ஒருவரே நம்மை நடத்தி இருக்கிறார் அவர் ஒருவரே நம்மை தாங்கி இருக்கிறார் கர்த்தர் மாத்திரம் நம் பட்சத்துல இல்லாமல் இருந்திருப்பார் ஆனால் இந்த 6 மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளுக்குள்ள நம்ம வந்திருக்க முடியாது அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் நம்மை நடத்தினது அதை எண்ணி அவரை துதித்து ஆராதிப்போம் Oh yes Lord Amen இக்கட்டಲ್ಲಿ ಸಹಾಯಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಕಷ್ಟದಲ್ಲಿ ವಿಮೋಚಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಸಹಾಯಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಕಷ್ಟದಲ್ಲಿ ವಿಮೋಚಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ನನ್ಬಲ ಜಯವು ನೀನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ನನ್ಬಲ ಬಲವು ನೀನೇ ನಿನ್ನನ್ನೇ ನನ್ಬಲ ಜಯವು ನೀನೇ சொல்லுவோமா ನನ್ಬಲ ಜಯವು ನೀನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ನನ್ಬಲ ಬಲವು ನೀನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ஆராதிப்போம் ஆராதிப்போம் முழு பலத்தோடு மகிமைய அரசனே ஆத்மதி ஆராதிசுவே முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு நித்யவு ஆராதிசுவே ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆராதிப்போமா இருக்கிற இடத்துல சந்தோஷமாக என்னை நடத்தினார் அல்லவா நம்மை தாங்கினார் அல்லவா முழு கணத்தையும் அவருக்கு கொடுப்போம் ஆராதனை ஆராதனை அப்பா துதி ஆராதனை ஆராதனை காலையிலும்
காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. சொல்லுங்க, தூய ஆவியே, தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே, வானபிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. எங்கள் வானபிதாவே உமக்கு, எங்களுக்கு வழிகாட்டுகிறவரே, மாலுமியே அப்பா, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பா உமக்கே ஆராதனை. ராஜா நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஆராதனை அப்பா. எஸ் 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 லார்ட். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பா. ஓ எஸ் லார்ட். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தேங்க்யூ ஜீசஸ். இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு நன்றி 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 அப்பா என்று சொல்லுங்க. என்னை நடத்தினீரே, என்னை தாங்கினீரே, என்னை தப்புவித்தீரே அப்பா. இந்த கால வேளையில ஓ கால் தடுமாறாமல், கண்ணிமை மூடாமல், கண்மணி போல என்னை பாதுகாத்தவர். அவர் பாதுகாத்ததினாலே நான் பாதுகாப்பா இருக்கிறேன். அவர் என்னை தாங்கினதினாலே நான் தாண்டி வந்தேன். அவர் என்னை நடத்தினாலே நான் நடந்து வந்தேன். இந்த கால வேளையில நான் ஜீவனோடு இருப்பதற்கு, சுகத்தோடு இருப்பதற்கு, பலத்தோடு இருப்பதற்கு அப்பா ஒருவர் மாத்திரம் காரணம் என்று சொல்லுகிறார்கள். நல்ல கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. மனதாரமை வாழ்த்துகிறோம், மனதாரமை துதிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஓ ரேமா சேகே ரேமா காதே லேமாகா ஓ ராபா சேகே ரேமா லாரந்தே நேமா ஓ ரேபா சேகே ரேமா லாகாபா ஓ ரிமா லாகாபா லாரே தேரே மாமா மாமா மாமா. எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள். நாம் பாவிகளாய் இருக்கும்போதே நமக்காய் மரித்தவர். நாம் துரோகிகளும் கள்ளர்களுமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தேடி வந்து மீட்டெடுத்தவர் அவர். அவர் நல்ல தகப்பனவர், அவர் நல்ல தகப்பனவர். ஓ எத்தனை பேர் இந்த கால வேளையில சொல்ல முடியும், அவர் என்னை நடத்தினார், அவர் ஒருவரே காரணர். நான் ஜீவனோடு இருப்பதற்கு கர்த்தர் ஒருவரே காரணர் அப்பா. ஓ நன்றி அப்பா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன என்று சங்கீதக்காரனே சொல்லுகிறான். அவர் எல்லா இடுக்கண்களில் இருந்தும் என்னை மீட்டு விலக்கி என்னை காப்பாற்றினார் என்று. இந்த கால வேளையில ஓ அவரை துதிக்க வந்திருக்கிற, அவரை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிற உங்களுடைய இருதயம் அவருக்கு நேராய் திரும்பட்டும். ஓ அவரை துதிக்க வந்திருக்கிற உங்களுடைய சத்தம் உயரட்டும். அவர் ஒருவரே நடத்தினார், அவர் ஒருவரே நம்மை தாங்கினார். நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு இந்த கால வேளை நமக்கு கிடைத்த சுகம் அநேகருக்கு அற்புதமாக இருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கிற பலன் அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் இந்த கால வேளையில நாம் சுவாசிக்கிற சுவாசம் அநேகருக்கு கடினமாக இருக்கிறது, கிடைக்காமல் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரோ நமக்கு கிருபையாய் இருக்கிறார். இஸ்ரவேல் மீது அவர் கிருபையாய் இருந்ததை போல நம் மீது அவர் கிருபையாய் இருக்கிறார். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. இந்த கால வேளையில என்னுடைய பலனே உம்மை ஆராதிக்கிறப்பா. நீங்க மாத்திர என்னுடைய பலனா இல்லாமல் போயிருப்பீரானால் என்றைக்கோ நான் மடிந்து போயிருப்பேன். உம்முடைய வேதம் மாத்திரம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாமல் இருந்திருக்கும் என்னால் என்றைக்கோ என்னுடைய துக்கத்திலே நான் மடிந்து போயிருப்பேன். ஆனால் உம்முடைய வார்த்தையை கொண்டு என்னை பலப்படுத்தினீர், உம்முடைய பிரசன்னத்தால் என்னை தேற்றினீர், உம்முடைய வார்த்தையால் நான் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடிக்கொண்டு கரங்களை உயர்த்தி என்னுடைய பலனெல்லாம் நீங்க தான்ப்பா. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தான்
அவரை சார்ந்து இருக்கிறவர்கள், அவரை நம்பி இருக்கிறவர்கள், அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். என் பலனெல்லாம் சோர்ந்திட்ட நேரங்களில், பலனற்ற நேரங்களில் சுகம் தந்து நடத்தினீரே. யெகோவா ஷாபோத் நீரே, சுகம் தந்து நடத்தினீரே. யெகோவா ஷாபோத் நீரே. கரங்களை உயர்த்தி பாடுவோம். என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் 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 பலனெல்லாம் நீர்தானையா. சொல்லுவோமா? கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைத்தவரே, கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைத்தவரே, உம்பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காத்தவரே. இந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடுவோமா? உம்பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காத்தவரே. எந்தன் பலனே, எந்தன் பலனே, உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாள் எல்லாமே. என் பலனே, உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாள் எல்லாமே. சொல்லுங்க அவரை பார்த்து. பலனே, உம்மை நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து மனதார உம்மை வாழ்த்துகிறோம், உள்ளம் நிறைந்து உம்மை துதிக்கிறோம். அப்பா, என் பலனே, உம்மை ஆராதிப்பேன். Yes Lord. உயிருள்ள நாள் கரங்களை கடைசி தடவை உயர்த்தி. என் பலனெல்லாம், என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் 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 பலனெல்லாம் நீர்தானையா. என்னை தாழ்த்துகிறோம்ப்பா, உம்முடைய பலத்தினாலே நாங்கள் நடந்து வந்திருக்கிறோம் அப்பா. சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல் இந்த கால வேளையில் உம்மை முகமுகமாய் பார்த்து சொல்லுகிறோம்ப்பா, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய சட்டையின் நிழலிலே வைத்து எங்களை பாதுகாக்கிறேன் என்று. எத்தனை விக்கினங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை கண்ணீர்கள் வந்தாலும் எங்களை மறைத்து கொள்ளுகிற ஒரு சட்டை உண்டு, எங்களை அணைத்து கொள்ளுகிற உம்முடைய பிரசன்னம் உண்டு, எங்களை ஆறுதல் படுத்துகிற உம்முடைய மகிமை உண்டு, எங்களை தேற்றி ஆற்றி பலப்படுத்தி நடத்துகிற உம்முடைய வார்த்தை உண்டு ராஜா. நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் ராஜா, நாங்கள் மனம் தளர மாட்டோம் தகப்பனே. உம்மை நம்பி இருக்கிறபடியினால் நாங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லையப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. எல்லா கன மகிமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்தி இரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே. Praise the Lord.
இந்த ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்கிறவங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றுதான் முதல் முறை நீங்கள் இந்த ஆன்லைனில் இணைந்திருந்தால் ஆராதனை முடிந்த பிறகு உங்கள் டீட்டெயில்ஸை இந்த சாட் பாக்ஸ் மூலியமாக எங்களுக்கு அனுப்புங்கள். அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு ஜெபிக்க உதவியாக இருக்கும். தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையில் நடக்கிற ஊழியங்கள் இந்த வாரமும் தொடர்ந்து நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை சரியாக 7 மணிக்கு டீன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஜூம் மூலியமாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளை இதை பார்க்குமாறு உற்சாகப்படுத்துங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சரியாக 9:30 மணிக்கு ஆரம்பிக்கும். சரியான நேரத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தினம்தோறும் காலை 5:30 மணிக்கும் மற்றும் மாலை 7 மணிக்கும் ஆன்லைன் ஜூம் ஆப் மூலியமாக இந்த தேசத்துக்காகவும் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைக்காகவும் நாங்கள் ஒன்று கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவரும் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுமாறு. சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜூம் ஆப் மூலியமாக யூத் ஃபெலோஷிப் நடந்து கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளையாக இருக்கிற நீங்கள் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Every month of first Sunday ALG Virtual Kids Church YouTubeல லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்படுகிறது. உங்களை பிள்ளைகளை பார்க்க இதில் உற்சாகப்படுத்துங்கள். வருகிற சனிக்கிழமை சரியாக 10:30 மணிக்கு ஆன்லைன் மூலியமாக உபவாச ஜெபம் நடைபெறும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையில் நடக்கிற ஊழியத்திலும் ஜெபத்திலும் கலந்து கொள்ளுங்கள். ஊழியம் செய்யும் என்று வாஞ்சை இருந்தால் பாஸ்டரிடத்தில் தெரிவிங்கள். உங்களுக்கு ஏதாவது ஜெபம் விண்ணப்பம் இருந்தால் இந்த சாட் பாக்ஸ் மூலியமாக எங்களுக்கு அனுப்புங்கள். ஆராதனை முடிந்த பிறகு போதகர் இதற்காக ஜெபிப்பார். இப்பொழுது காணிக்கையின் நேரம். தேவனுக்கு கொடுக்கும்போது நாம் உற்சாகமாக பாடுவோம். சிஸ்டர் ஷர்மிளா அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த இடத்துல ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க உங்க காணிக்கைகளை செலுத்தலாம். ஹல்லேலூயா. நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. நம்மை வாழ வைத்து வருமானங்களை கொடுத்து நம்மளை போஷித்து வர தேவனுக்கு இந்த அதிகாலையில் நம் கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. దయలో నీ కృపలో కాచితివి గత కాలము. నీ దయలో నీ నీడలో దాచుమయా జీవితాంతము. నీ ఆత్మతో నన్ను నింపుమా. నీ సేవలో ఫలింపగా దేవా దేవా.
கண்களை மூடி காணிக்கைக்காகவும் வார்த்தைக்காகவும் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த கால வேளையில் அப்பா உம்முடைய சமூகத்தினில் வந்து நிற்பது எத்தனை பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய நன்மை ராஜா. இவ்வளவு சுலபமாக எங்களுக்கு உம்முடைய கிருபைகளையும் உம்முடைய நன்மைகளையும் ருசி பார்க்க வைக்கிறீர் ராஜா. இவ்வளவு பெரிய தெய்வத்தை சமீபமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோம்ப்பா. அதே போல தகப்பனே, இந்த கால வேளை நாங்கள் துதிக்கும் போது இறங்கி வருகிறீங்கப்பா. நாங்கள் ஆராதிக்கும் போது எங்களோடு கூட இடைப்படுகிறீங்க ராஜா. இந்த கால வேளையில் தகப்பனே, உம்மை ஆராதித்தோம், துதித்தோம், இப்பொழுது காணிக்கை கொடுத்து உம்மை நாங்கள் கனப்படுத்த வந்திருக்கிறோம் ராஜா. எங்களுக்கு கொடுத்த வேலை பணங்கள் எல்லாம் உம்மால் வந்தது தகப்பனே. நீங்கள் கொடுக்கலன்னா எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை ராஜா. இந்த ஜீவன் ஆனாலுமே கூட அது நீங்கள் கொடுத்த கிருபை அப்பா. அது நிமித்தம் நீங்கள் கொடுத்ததை உமக்கு கொடுக்க வந்திருக்கிறப்பா. கொடுத்த ஒவ்வொரு கரங்களும் ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு கொடுத்தவர்கள், உம்முடைய ராஜ்யத்துக்கென்று கொடுத்தவர்கள் ஒன்றிலும் குறைவாக இருக்காதபடிக்கு, வியாதிகளோ வேதனைகளோ தேவைகளோ வந்து அவர்களை நெருக்காதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் எல்லா இடுக்கண்களிலிருந்தும் மீட்டு பாதுகாத்து கொள்வீராக தகப்பனே. இந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த காணிக்கை அங்கீகரிங்க ராஜா. இது உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் பயன்படுத்தப்படட்டும் தகப்பனே. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க ராஜா. உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. நீர் என்ன பேச விரும்புகிறீரோ அதை கேட்கும்படியாக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ராஜா. இந்த கால வேளையில் தகப்பனே, எங்களுக்கு என்ன வார்த்தை வேண்டும், என்ன மன்னா வேணும் என்று நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர் ராஜா. அதற்கேற்ற மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுடைய இருதயத்தை திறக்கிறோம், எங்களுடைய சிந்தனையை திறக்கிறோம் தகப்பனே. நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ சொல்லுங்கப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோப்பா. நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் செய்கிறோம் தகப்பனே. பேசுகிற ஊழியக்காரர் மாத்திரம் கேட்கிற நாங்களும் எந்த இடத்தில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி உம்முடைய வார்த்தைக்கு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபையை பாராட்டுங்க தகப்பனே. எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்போது நாம் செய்திக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். உங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மிகவும் முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் பேச போகிற ஒரு நேரம் இது. ஆமேன். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. பலவீனராக இருந்தாலும் சுகவீனராக இருந்தாலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் சுகப்படுத்தவராக இருக்கிறார். அது சரீரத்தில் பலவீனமாக இருந்தாலும் நம்முடைய ஆத்மாவில் பலவீனமாக இருந்தாலும் அவருடைய வார்த்தை போதும் நம்மை சுகமாக்குவதற்கு. ஆமேன். இந்த கால வேளையில் அந்த நம்பிக்கையோடு அந்த நிச்சயத்தோடு அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது சபை போதகர் நமக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் கிருபையாக 6 மாதங்கள் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு மாதங்களும் வெவ்வேறு விதமான சூழ்நிலைக்குள்ள நாம் கடந்து சென்றிருந்தாலும் அவர் நம்மளை ஒருபொழுதும் கைவிடாமல் நம்மளோடு இருந்து அவர் நம்மளை நடத்தின தேவனாய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சுகமாகவும் சௌக்கியமாகவும் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சபையிலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஃபோன் வருகிறது. உங்களை விசாரிக்கிறார்கள். உங்களுடைய நலனுக்காகவும் பிறகு உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்னதை போல உங்களுக்கு சபையிலிருந்து யாரும் கால் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு கால் செய்யலாம். நாங்கள் உங்களிடத்தில் பேசி உங்களுக்கு ஜெபம் செய்ய நாங்கள் ஆயத்தமாக எப்பொழுதுமே நாங்கள் இருக்கிறோம். வாரம் வாரம் சொல்லுகிற அதே அறிவிப்பு தான் இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு யாராவது நம் சபையில் இருக்கிறவங்களுக்கு உணவுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மாதத்துக்கு தேவையான நாம் ப்ராவிஷன்ஸை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் சபையில் இருக்கிற யாருக்காவது பாஸ்டர் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை என்று நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லைனா உங்களுடைய குரூப் லீடர்ஸை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான உணவுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு சபையாக நாங்கள் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்புவோம். அது எங்களுடைய கடமையாக இருக்குது. அது நிச்சயமாகவே நாம் அதை உங்களுக்கு செய்வோம். ஆமென். தொடர்ந்து நாம் இந்த மாதத்தில்
விசுவாசத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பேர் நீங்கள் அதை தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறீங்க என்று தெரியல. போன மாதம் நாம் ஆரம்பிக்கும் பொழுது we started this month with walking in faith. விசுவாசத்தில் நடை போடுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம். முதல் வாரம் நான் உங்களோட பேசினேன், விசுவாசத்தில் நாம் நடை போடுவ வேண்டும் என்று சொல்லி. ரெண்டாவதாக விசுவாசத்தின் படிகள் என்று சொல்லி நான் உங்களோட பேசினேன். மூன்றாவது வாரம் தகப்பனுடைய பரிந்து போராடுகிற ஒரு விசுவாசத்தை குறித்து இன்டர்சீடிங் ஃபேத். இயேசு கிறிஸ்துவோட வந்து அவனுடைய பிள்ளைக்காக ஒரு தகப்பன் எப்படி மன்றாடி விசுவாசத்தோட அவன் இயேசு இடத்துல வந்தான் என்று மூணாவது வாரம் பார்த்தோம். இன்றைக்கு கடைசி வாரம் விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போறோம். விசுவாசம் என்று பேசும்பொழுது ஒரு நபரை நாம் பார்க்காமல் விசுவாசத்தை பேசவே முடியாது. எல்லாருக்கும் தெரியும் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் என்று. The ultimate faith brings ultimate blessings. அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். An ultimate faith will bring an ultimate blessings in your life. இன்றைக்கு நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 22வது அதிகாரம். Right? Genesis chapter 22. இதில் இருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி தான் இது. ஆனாலும் இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்குள்ளாக புதிய விதத்தில் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அநேக காரியங்களை இதை பற்றி நாம் கேட்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நம் தேவன் நமக்கு புதிதாக இருக்கிறபடியால் இந்த கால வேளையில இந்த வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய பலனையும் புதிய ஒரு விசுவாசத்தையும் நமக்குள்ள அது கொண்டு வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Amen. God's word brings every time new revelation and brings new blessings and new favor in everybody's life. முதல் வாரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், விசுவாசம் எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தையினால வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால வருகிறது. இந்த கால வேளையில இந்த விசுவாசத்தின் வார்த்தைகள் நீங்கள் கேட்க 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 உங்களுடைய இருதயத்தில் ஒரு புதிய ஒரு விசுவாசம் உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. God is good. 22வது அதிகாரம் இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆபிரகாமை தேவன் டெஸ்ட் செய்கிறார், சோதிக்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன், பரீட்சை செய்கிறார். God test Abraham. 2வது வசனம், then God said, take your son, your only son whom you love, Isaac, and go to the region of Moriah, sacrifice him there as a burnt offering on the mountain I will show you. இந்த இடத்துல ஆண்டவர் பல நாட்களுக்கு பிறகு அப்படிதான் ஆரம்பிக்கிறது. Sometimes later God tested Abraham. He said to him, Abraham, here I am, he replied. ஆண்டவர் சில நாட்களுக்கு பிறகு ஆபிரகாம் இடத்துல பேசுகிறாரு. ஆபிரகாமே என்று தேவன் கூப்பிடும் பொழுது, இதோ ஆண்டவரே என்று சொல்லி ஆபிரகாம் பதில் கொடுக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற மகன், அது மட்டும் சொல்ல, உனக்கு இருக்கிற மகன் அப்படி சொல்லல, உனக்கு இருக்கிற ஒரே மகன். You know, Bible is very clear in that it says, your son, your only son. உனக்கு இருக்கிற ஒரு மகன், உனக்கு இருக்கிற ஒரே மகன், அவனை கொண்டு வந்து நீர் எனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல கேட்கிறார். இதற்கு முன்பதாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆபிரகாமுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். வயதான காலத்திலும் அவர்களுக்கு பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆபிரகாமுக்கு கவலையோட வெசனத்தோட இருக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே என்னை கூப்பிட்டு வந்து இப்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்தீர், ஆனால் இந்த ஆசீர்வாதத்திற்கு உடைமை உடையவன் ஒரு அடிமையாக மாறிவிடுவானே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே
என்று சொல்லி ஆபிரகாம் தேவனிடத்துல ஒரு ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். You blessed me with all these possessions, but one of my servants will become a heir for me. I don't have my son. எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தமாக ஒரு மகனை ஈசாக்கை ஆபிரகாமுக்கு கொடுக்கிற அந்த காரியம் நமக்கு அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த மகன் அழகாக பிறந்து தேவன் கொடுத்த மகன் என்று சொல்லி ஆபிரகாமும் சாராலும் அவர்களை அவ்வளோ சந்தோஷமாகவும் அந்த பிள்ளையை அவ்வளோ அழகாகவும் பாசத்தோட அந்த பிள்ளையை அவங்க வளர்க்குறாங்க. He is now old enough. I think probably he should be somewhere between 11 years to 12 years. அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த பையன் இப்பொழுது வளர்ந்திருக்கிறான். அவ்வளோ பாசமாக அந்த மகனை வளர்த்திருக்கிறாங்க. இப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? ஆபிரகாமே, உனக்கு கொடுத்த அந்த ஒரே மகனை எனக்கு நீ பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்பொழுது ஆபிரகாமுக்கு இருதயத்தில் ஒரே போராட்டமா இருந்திருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒன்னே ஒன்று தான் கொடுத்தாரு. அதை நான் பாசமாய் வளர்த்து கொண்டிருக்கிறேன், அதை நான் ஆசையாய் வளர்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் கொடுத்ததை மறுபடியும் அவர் கேட்கிறாரு என்று சொல்லி ஆபிரகாமுக்கு மிகவும் ஒரு கவலையும் ஒரு துக்கமும் உண்டாயிருக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாம் வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கை அவன் பலி செலுத்த போகும்பொழுது சாராளுக்கு கூட அந்த காரியத்தை சொல்லலையா. அப்புறம் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, ஆபிரகாமுக்கு மட்டுமே தெரியும். ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஆபிரகாமுக்குள்ள. என்ன போராட்டம்? என்னை அழைத்த தேவன் கேட்பதை நான் செய்வதா, இல்லை எனக்கு ஆசையா இருக்கிற இந்த மகனை நான் பிடித்துக் கொள்வதா? What shall I do now? ஆபிரகாமுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். என்னை அழைத்த தேவனை நான் நம்புவதா, என்ன ஒரு தேசமாய் ஆக்குவேன் என்று சொல்லி என்ன தனி மனுஷனாக என்னை கொண்டு வந்த அந்த தேவனை நான் விசுவாசிக்கணுமா? என்னை போஷித்த தேவனை நான் விசுவாசிக்கணுமா? என்னை இந்த அளவுக்கு ஆசீர்வதித்த தேவனை நான் விசுவாசிக்கணுமா? என்னை இம்மட்டுமாக என்னோட பேசி என்னை நடத்தின தேவனை நான் விசுவாசிக்கணுமா? இல்ல என்னுடைய எனக்கு இருக்கிற ஒரே மகனை நான் காப்பாற்றிக் கொள்ளணுமா என்ற அந்த போராட்டம் நிச்சயமாகவே ஆபிரகாமுடைய இருதயத்தில் இருந்திருக்கும். Amen. There's a huge fight that is happening within Abraham. Should I forsake my God and the faith in him, or should I give up my son because of the faith that I have in my God? எப்படி ஆபிரகாம் தேவன் அழைச்ச உடனே விசுவாசத்துல வந்தாரோ அது ஒரு படி விசுவாசம். When God called Abraham, he just walked out. விசுவாசத்துல ஆபிரகாம் வெளியே வந்துட்டாரு. ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் ஆபிரகாமோட பேசி சொல்ல காரியத்துல அவர் எல்லா விசுவாசத்திலும் அவர் நடந்துட்டாரு. இது எப்படின்னா, பேதுரு ஆண்டவர் இயேசு கூட்ட உடனே பேதுரு அந்த மீன் பிடிக்கிற வலையை விட்டுட்டு அவர் நடந்து இயேசு பின்னாடி பின் சென்று போனார். அந்த விசுவாசம். God called, he just walked. That's one level of faith. அது ஒரு மட்டத்தின் விசுவாசம். பிறகு ஆபிரகாமை தேவன் நடத்துகிறார். ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் ஆபிரகாமோட பேசி நடத்துகிறார். அது இன்னொரு கட்ட விசுவாசம். இது உச்ச கட்ட விசுவாசம். என்னது? நான் நேசிக்கிற ஒரே குமாரனை என் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினால இந்த மகனை நான் பலி செலுத்தணும். What you will do now? Is your son or is the faith in God? இங்க ஆண்டவரை நிராகரிச்சு எனக்கு என் மகன் தான் வேணும்னு ஆபிரகாம் நின்று போயிருக்கலாம். இல்ல என் ஆண்டவர் எது செய்தாலும் எனக்கு நல்லதுதான் செய்வார், என்னை அழைத்தவர் ஒரு பொழுதும் என்னை கைவிட மாட்டாரு, அவருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி அவரை நான் விசுவாசிப்பதா? Should I hold back with my promised son, or should I hold back to God who gave me the promised son? எதை?
எனக்கு ஆசீர்வாதமாக ஒரு மகனை கொடுத்த அந்த மகனை நான் பிடித்து கொள்ளணுமா, இல்ல அந்த ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த மகனை கொடுத்த என் தேவன் மேல நான் விசுவாசமா இருக்கணுமா? இட்ஸ் an ultimate my faith my brother. It's an ultimate faith. Bible says Abraham did not talk with anybody, but he took his son. He walked forward. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் இது யார் இடத்துலயும் சொல்லல. அப்பா மேல இருந்த விசுவாசம் அந்த அளவுக்கு அவன் யார் இடத்துலயும் பேசல. அவன் காலையில எழுந்தான், கழுதைகளை எடுத்துக்கொண்டான், 2 வேலைக்காரங்களை கூட்டு கொண்டான், ஈசாக்கை அழைத்து கொண்டான். ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் நேரா செய்ய போயிட்டான். Sometimes to do what God asks you to do, you need faith, my brother. ஆண்டவர் சொல்ற சில காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்வதற்கு உங்களுக்கு ஆழமான ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. You cannot walk with God without faith. You cannot enter into the miracles of God without faith. You cannot do the will of God without faith. விசுவாசம் இல்லாமல் தேவன் செய்கிற அற்புதத்துக்குள்ள உங்களால நடைபெற முடியாது. அதுதான் போன வாரத்துக்கு முன்ன வாரம் பார்த்தோம். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த விசுவாசத்துல தொட்டா அவளுக்கு அற்புதம் நடந்தது. Without faith it is impossible to experience his miracle in your life. Amen. Without faith it is impossible to do the will of God. ஆண்டவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு விசுவாசம் இல்லைன்னா அது உங்களால செய்ய முடியாது. பேதுரு கூட்ட உடனே போயிட்டாரு இயேசு பின்னாடி. விசுவாசம். இது 3வது. இது என்ன தெரியுமா? உனக்கு இருக்கிறதையே கொடுத்துட்டு அவரை நீ நம்பணும். You have to trust him by giving your own son. Hallelujah. அங்க பார்க்கிறோம் 8வது வசனத்துல Abraham answered. உங்களுக்கு 6வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். Abraham took the wood for the burnt offering and placed it on his son Isaac, and he himself carried the fire and the knife. As the 2 of them went together, Isaac spoke up and said to his father Abraham, "Father." "Yes, my son," Abraham replied. "The fire and the wood are here." Isaac said, "But where is the lamb for the burnt offerings?" Abraham answered, "God himself will provide the lamb for the burnt offering." Amen. இதுதான் விசுவாசம். ஈசாக்க கொண்டு போறாங்க. ஈசாக்க கொண்டு போகும்பொழுது ஈசாக்கு கேட்கிறான், "அப்பா, விறகு இருக்குது, பலி எங்க? யாரு பலி? பலி எங்க?" அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் நீ தான் மகனேன்னு சொல்லல. ஆபிரகாமுக்கு இன்னும் நம்பிக்கை என்னன்னா அவர் ஏதோ ஒண்ணு செய்ய போறார். He will provide. That's the faith, my brother. அவர் சந்திப்பார், அவர் சந்திப்பார், அவர் சந்திப்பார், அவர் சந்திப்பார். He will provide. He will provide. He will provide. That is the faith Abraham had till he went to that mountain. பலி கொடுக்கிற வரைக்கும் ஆபிரகாமுடைய விசுவாசம் தளர்ந்து போல. என்ன தெரியுமா ஆபிரகாம் சொன்னது? அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா ஒன்று நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். Amen. God will provide. இந்த கால வேளையில உன்னுடைய தேவை சந்திக்கப்படாமல் ஒருவேளை ஒரு தேவையோடு எங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், என் தேவன் சந்திப்பார். My God will provide. Amen. But to walk in this faith, you have to sacrifice something.
இந்த விசுவாசத்துல நீங்க நடப்படுவதற்கு தியாகம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. To receive an ultimate blessing, you need an ultimate faith. அசாதாரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அசாதாரணமான விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். Even today we call Abraham as a father of faith because he gave back his only son to God and proved, God, I need you more than anything in this world. Abraham, he proved himself. நிரூபித்தாரு. என்ன நிரூபித்தாரு? எல்லாத்தை காட்டிலும் நீர் எனக்கு பெரியவர் என்று சொல்லி. God is about to bless Abraham. ஆண்டவர் ஆபிரகாம அதிகமாய் ஆசீர்வதிக்க போறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு அப்பா கேட்கிற தகுதி என்ன தெரியுமா? உன்னுடைய விசுவாசம். எப்படி இருக்கணும் அந்த விசுவாசம்? இந்த உலகத்தை காட்டிலும் அவர்தான் எனக்கு தேவன் என்கிற அந்த விசுவாசம். Even though if my God kills Isaac, he is able to give me 1,000 Isaacs in my life. Amen. ஒரு ஈசாக்கை எடுத்தாலும் 1000 ஈசாக்கை ஆண்டவர் எனக்கு கொடுக்க கூடும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம். நேற்றைய தினத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். Where is your treasure, there is your heart. உன்னுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்க உன்னுடைய இருதயம் இருக்கும். இந்த இடத்துல நான் பார்க்கிறேன், ஆபிரகாமுக்கு பொக்கிஷம் எங்க? அவனுடைய மகன் ஆபிரகாமுக்கு பொக்கிஷமா இல்ல தேவன் ஆபிரகாமுக்கு பொக்கிஷமா? If his son was a treasure to Abraham, அவனுடைய மகன் ஆபிரகாமுக்கு ஒரு பொக்கிஷமா இருந்திருந்தா அவனுடைய இருதயம் அவன் மேலதான் இருந்திருக்கும். ஆண்டவர் பக்கம் போயிருக்காது. ஈசாக்க கொடுத்துட்டாரு, எனக்கு ஈசாக்கு போதும், எனக்கு ஒரு பிள்ளையை வச்சுட்டு எனக்கு இருக்கிற சொத்தை வச்சு நான் சந்தோஷமா வாழ்ந்துறேன். இல்ல இல்ல, ஆபிரகாமுக்கு யாரு பொக்கிஷமா இருந்தாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல தேவன் நிரூபிக்கிறாரு. He touched Abraham, who is your treasure. ஈசாக்க கொண்டு போறாரு பலி கொடுப்பதற்கு. அங்க ஆபிரகாம் சொல்றாரு, அவர் சந்திப்பார். இந்த கால வேளையில நீங்கள் எதை ஆண்டவர் கேட்டிருந்தாலும் விட்டு கொடுக்க நீங்க தயாராயிருங்க. ஏன்னா அவர் சந்திப்பார். When you give up something that you love more, God is up to something that He wanted to do something in your life. When God is asking you to give up something, that's because He has different plan in your life that He is going to bless you abundantly. சில காரியங்களை நாம் பிடித்து வைத்துக் கொள்கிறதுனால பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். But we need to be ready to give up everything for God. You need to be ready to give up everything to God. That's the faith. அதுதான் விசுவாசம். என்ன விட்டு கொடுக்க சொல்றாரு? உங்களுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்க சொல்ல, உங்களுடைய கோபங்களையும் உங்களுடைய ஆசை பாசங்களையும் இந்த உலக பிரகாரமான இச்சைகளையும் இவைகள் எல்லாம் நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் தான் எனக்கு பெரியவர், நீர் தான் எனக்கு பொக்கிஷம்னு அந்த நினைக்கிற அந்த நிமிஷத்துல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுக்க நாம் தயாராகி விடுவோம். Ultimate faith, my brother, ultimate faith. We see, we will move forward. 12வது வசனம், do not lay a hand on the boy, he said. 11ல இருந்து வாசிக்கிறேன். But the angel of the Lord called out to him from the heaven, Abraham, Abraham. Here I am, he replied. Do not lay a hand on the boy, he said. Do not do anything to him. Now I know that you fear God, because you have not withheld from me your son, your only son. ஈசாக்க எல்லாம் தயார் செஞ்சு பலி கொடுக்க போறாங்க. பலி கொடுக்கும் பொழுது தேவ தூதனுடைய சத்தம்
ஏப்ரஹாமுக்கு கேட்கிறது, ஏப்ரஹாமே ஏப்ரஹாமே என்று சொல்லி. ஆபிரகாம் சொல்றார், இதோ அடியேன், here I am. முதலாவது சொன்னாரு, ஆபிரகாமே உன் மகனை பலி கொடுக்க போ, கூட்டிட்டு போயிட்டாரு. மறுபடியும் ரெண்டாவதா சொல்றாரு, ஆபிரகாமே அவன் மேல கைய வைக்காத. faith. இங்க ஒரு சத்தியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். You need to be very 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 sensitive to the voice of the Holy Spirit. If not, you will lose your Isaac. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடாதவர்களாய் இருந்தால் அநேக ஈசாக்குகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பலி கொடுத்துடுவீங்க. ஏன்னா அங்க சொன்னாரு ஈசாக்க பலி கொண்டு கொடு எனக்குன்னு, இங்க சொல்றாரு ஈசாக்க நீ பலி கொடுக்காத. எப்பொழுது அவனுடைய கத்தி ஓங்கிடுச்சு, வெட்ட போறான் ஈசாக்க, சத்தம் கேட்கிறது. நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் ஒவ்வொரு நொடியும், every second he was listening to God, what God is going to say now. ஒவ்வொரு படியும் அவன் மலை மேல ஏறும் பொழுது அவன் எடுக்கிற ஒவ்வொரு படியிலையும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டே இருப்பான். இது போதும் ஆண்டவரே, இங்க மாத்துவீங்களா உங்க திட்டத்தை? இங்க என்ன செய்ய போறீங்க? இங்க என்ன செய்ய போறீங்க? இங்க என்ன செய்ய போறீங்க? Until he built an altar and raised his hand and he's going to come down, but his ears were open and sensitive to the voice of God. What he is going to talk to me now? இப்போ ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுறார்? If he was believing what he said then, he would have lost now Isaac. But his ears were open. He was very sensitive. If அந்த வார்த்தையை ஆபிரகாம் மிஸ் பண்ணிந்தா ஈசாக்கு அவுட் அன்னைக்கு. Isaac would have gone to that day. Amen. அநேக தடவை தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சத்தத்தை நாம் புரிந்து கொள்ளாத இருக்கிற நிலைமை. ஆவியானவர் பேசுவதை நம் மந்தமாய் போய், நம்முடைய செவிகள் மந்தமாய் போய் அவர் சொல்கிற காரியத்தை கேட்காததின் நிமித்தம் அநேக வேளையில நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். But Abraham very sensitive. He was listening. எப்படியா கையை தூக்கிட்டாரு, வெட்ட போறாரு, நில்லுன்றாரு, எப்படி நிக்க வச்சிருப்பாரு? நினைச்சு பாருங்க, அந்த சத்தம் மாத்திரம் ஆபிரகாமுக்கு கேட்காம போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில நாம் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அப்பா பேசினாரு, நம்ம கேட்கல. அப்பா சொன்னாரு, நம்ம கேட்கல. ஆவியானவர் உணர்த்தினாரு, நம்ம கேட்கல. அதற்கு பல விதமான இழப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில. ஆண்டவரை கேட்டா சொல்வாரு, நான் நீ சொன்ன, நீ சத்தம் கேட்கல. I called you but you never heard me. I spoke to you, you never heard me. Amen. ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரா? கேட்டுக்கொண்டே இருங்க. ஒவ்வொரு படியிலையும் நீங்க அப்பாவை கேட்டுக்கொண்டே இருங்க. அவர் எந்த நிமிஷம் அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சு கொண்டே இருக்கணும். He said, give sacrifice, and same God said, stop, don't give sacrifice. Amen. You need to be very clear in listening to God. An ultimate faith. இங்க வேகமா நான் முடிக்கிறேங்க, 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். Now இப்போ 12வது வசனம், do not lay hands on the boy, he said, do not do anything to him. Now I know that you fear God, because you have not withheld from him your son, your only son. தேவனுக்கு இங்க தேவதூதன் சொல்றாரு, இப்போ எனக்கு தெரியும் நீ தேவனுக்கு பயப்படுகிற ஆபிரகாமே. Now I know that you fear God.
How? Because you did not withhold your only son. தேவனுக்கு பயப்படுகிறதுனா என்ன? What do you mean by saying that you will fear God? தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை என்றால் என்ன? தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை என்றால் என்ன? இங்க தேவ தூதன் சொல்லுகிறான், இப்போ எனக்கு தெரியும் ஆபிரகாமே, நீ பயப்படுற தேவனுக்கு. எப்படியா? தேவனுக்கு பயப்படுறதுனா நமக்கு எதுவுமே பிடிச்சி வச்சுக்க கொள்ளலாம். See the meaning, so depth in it. எவ்வளவு ஆழமான ஒரு அர்த்தம் பாருங்க தேவனுக்கு பயப்படுறதுல. என்ன தெரியுமா? You should not love anything above God. That is the fear of God. What do you mean by fear of God? ஐயோ நான் அது செய்யக்கூடாது, ஐயோ நான் இது செய்ய, அப்படி இல்லை, எல்லாமே விட்டு கொடுக்கணும் அவருக்காக. அதுதான் தேவனுக்கு பயப்படுறதா. தேவ தூதன் சொல்றாரு, Now I know Abraham, you fear God. எப்போ? ஒரே குமாரன பலி கொடுக்க செலுத்தின பிறகு. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் பயப்படலையா ஆண்டவருக்கு? ஆண்டவர் கூப்பிடும் பொழுது ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டு வந்தாரு. அப்ப ஆபிரகாமுக்கு தேவனுடைய பயம் இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் ஆபிரகாம் நீ அங்க போ, ஆபிரகாம் நீ இங்க போன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் எல்லாத்தையும் செஞ்சாரு. அப்போ தேவனுக்கு பயம் இல்லையா? ஆனா தேவதூதன் இங்க சொல்றாரு, இப்போ நான் நம்புறேன் நீ தேவனுக்கு பயப்படுற. எப்போ? உன்னுடைய ஒரே குமாரன் ஈசாக்கை நீ தேவனுக்கே கொடுக்க நீ முன் வந்து விட்டாய். இப்போ நான் நம்புறோம் நீ தேவனுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. You know what do you mean by fear of God? தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷன் வேதத்தில் அநேக இடத்துல நம்ம பார்க்கிறோம். சன்மார்கனும் நீதிமானவனும் இருந்த யோபு, the man who feared God. What do you mean by man who feared God? Who is ready to give up anything and everything for God? He is a man who fears God. தெரியுமா? Nothing that small things. இந்த கோபத்தை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், அதுக்கெல்லாம் நான் தேவனை பயம் இல்லையா? An ultimate fear of God is something that you give up everything for God. Hallelujah. Hope God is talking something new to you. ஆண்டவர் உங்களுக்கு புதிய விதத்துல பேசுறார் நான் விசுவாசிக்கிறேன். கேட்ட வசனமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். Amen. What do you mean? You have to give up everything. இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து வாசித்தால் இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். 15வது வசனத்துல இருந்து, Angel of the Lord called Abraham from heaven the second time, மறுபடியும், and said, I swear by myself, declares the Lord, that because you have done this and have not withheld your son, your only son, I will surely bless you and make your descendants as numerous as the stars in the sky and as the sand on the seashore. Your descendants will take possession of the cities of their enemies, and through your offspring all nations of the earth will be blessed because you have obeyed him. பாருங்க, an ultimate faith brought an ultimate blessing in Abraham's life. சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடலோரத்தில் இருக்கிற மணல்களை போல, எப்படி அவர்களை எண்ண முடியாதோ அந்த அளவுக்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஒரு ஈசாக்கை நீ கொடுக்க தயாராகி விட்டதுனால உன்னால எண்ண முடியாத அளவுக்கு ஈசாக்குகளை நான் கொடுக்க போகிறேன். You know, I will tell you some financial blessings in your life. ஆண்டவருக்கு கொடுக்க நாம் பிடித்து வைக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை பார்க்க. நான் தவறா புரிஞ்சு கொள்ளாதீங்க. I am not saying if you give God will give. No, if you are ready to give everything, God multiplies everything. Amen. ஒரு ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்ததற்கு, ஆபிரகாமுக்கு கொடுப்பதற்கு தயாராய் வந்ததுனால அவனுக்கு எண்ண முடியாத அளவுக்கு ஈசாக்கு. இன்னைக்கு நம்ம தேவனுக்கு காணிக்கை போட கணக்கு போடுறோம், தசம பாகம் போட கணக்கு போடுறோம்.
ஈசாக்கை கொண்டு வருகிறவன் ஏமாந்து போக மாட்டான். அவனை பல மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஆமென். நான் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன், உங்களுடைய தசம பாகத்தை சரியாய் போட்டுடுங்க சபைக்கு. ஏன்னா அதை பிடிச்சு வச்சா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. God will bless it. Amen. இந்த இடத்தை பார்க்கும்போது இந்த வசனத்தை நீங்க எங்கேயோ கேட்டது போல இருக்கும் பாருங்க. உங்களுக்காக நான் படிக்கிறேன் இந்த வசனத்தை. Now I know you fear God because you have not withheld from me your only son. எந்த இடத்துல இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கிறது சொல்லுங்க. பிதாகிய தேவன் தன்னுடைய குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவர் பலியாக கொடுத்தார் என்று ஒரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? God so loved us so much he gave his only son. இங்க மறுபடியும் இந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, Abraham your only son, Abraham your only son. ஆபிரகாம் இந்த இடத்துல ஒரு ஷேடோவாக தேவனுடைய ஒரு is an anti-type of God in the Old Testament. எப்படி ஈசாக்க அவன் ஒரே குமாரனாக இருந்தாலும் பலி கொடுத்த முன் வந்தானோ, அதே போல நம் பிதாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒரே குமாரன் என்றும் பாராமல் நமக்காக பலியிட அவர் ஒப்பு கொடுத்தார். Today I tell you, if you have this ultimate faith of giving up anything and everything for God, God is going to bless you. அவர் ஏதாவது உங்களிடத்துல கேட்டா அதை உங்களிடத்துல எடுப்பதற்காக அல்ல, மாறாக பல மடங்கு அதை ஆசீர்வதிக்கவும் பல மடங்கு அது உங்களுக்கு உயர்த்தவும் அவர் சொல்லுகிறாரு. Amen. I always say that I love my God more than anything and I love God more than myself. என்னை காட்டிலும் என் தகப்பனை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். Somebody said like this. ஒரு மாணவன் ஒரு பாஸ்டரை பார்த்து இந்த கேள்வியை கேட்டானா. என்ன கேள்வி தெரியுமா? இந்த வசனம் நீங்க ரொம்ப சொல்றீங்களே, தேவன் ஒரே குமாரனை அவர் கொடுத்து விட்டார் என்று சொல்லி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் அவரே வந்திருக்கலாமே, ஏன் அவங்க பையனை அனுப்பினார்? If he has loved so much, he could have come himself. Why did he send his son? பாஸ்டர் கொஞ்ச நேரம் திணறிட்டார். என்ன சொல்றது, சரியான கேள்விதானே. அவ்வளோ நேசிச்சா நீங்களே வந்து தானே பலியா இருக்கணும், ஏன் உன் பிள்ளைய? You can understand the senior. ஆபிரகாமே நீ எனக்கு பலி கொடுத்துருன்னு சொன்னாக்கா ஆபிரகாமுக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். For Abraham himself to become a sacrifice would have become very easy. But to give Isaac, he pains. He feels the pain. He feels the pain when he gives Isaac. நிறைய இடத்துல சொல்றேன், ஆண்டவர் உங்களிடத்துல கேட்பது உங்கள் அல்ல, உனக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறதா. You know, God sometimes doesn't ask you. He asks something which you love more than you. சில பேருக்கு அவங்க பிள்ளைகள், சில பேருக்கு அவர்களுடைய சொத்து, பணம், பெருமை, புகழ், இவைகள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து சொல்றாரு, இதை காட்டிலும் நான் உனக்கு தேவனாய் இருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Do you have that faith? Do you have that faith? Ultimate faith. நான் அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது அப்படியே யோசித்து பார்த்தேன், பேதுருக்கு எங்கிருந்து வந்துச்சு அந்த விசுவாசம்? யாரை யோசித்து பார்த்தான் பேதுரு? கூப்பிடுறாரு ஆண்டவர். You know, if you read in the gospel, ஆண்டவர் சொல்றாரு சரியான இடத்துல வலைய போடியான்னு சொல்லிட்டு. அதிகமான மீன் பேதுருக்கு கிடைச்சிச்சு. கிடைச்ச உடனே பேதுரு நான் அசுத்தம் உள்ளவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஒரு மெசையாவாய் பார்க்கிறான், தேவனாய் பார்க்கிறான், ஏதோ ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் பார்க்கிறான்.
பிறகு அதிகமான மீன் கிடைச்ச உடனே ஆண்டவருடைய நெக்ஸ்ட் டைலாக் அந்த இடத்துல, உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவனாய் நான் மாற்றப் போகிறேன்னு சொல்றாரு. அவ்வளோதான். பேதுரு நேரா இயேசு பின்னாடி போறாரு. என்னுடைய கேள்வி, அவ்வளோ மீன் கிடைச்சிச்சா என்ன பண்ண? God did a miracle. பேதுருக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. என்ன அற்புதம்? வலைகள் கிழிற அளவுக்கு மீன் கிடைச்சிச்சு. அடுத்தது சொல்றாரு, உன்னை மனுஷனா பிடிக்கிறேன்னு சொல்றாரு. பேதுரு பின்னாடி போயிட்டு, அப்ப அந்த மீன் யார்கிட்ட கொடுத்தாரு? அது யாரு வித்தாங்க? அது அந்த காசை யார் சாப்பிட்டாங்க? Who did that business? That was Peter's business. But who did that business? You know the faith? பேதுருக்கு இப்போ மீனெல்லாம் பெருசாவே தெரியல, ஆண்டவர் பெருசா தெரிஞ்சார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில வேளையில நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க போயிட்டு வாங்க, இப்போதான் நிறைய மீன் கொடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் வித்துட்டு நான் வந்துடுறேன் உங்க பின்னாடி. You know, sometimes we tend to say God blessed us and we say I want to maintain these blessings. ஆண்டவரே நீ எனக்கு மனைவியை கொடுத்துட்ட, நீ எனக்கு பிள்ளைய கொடுத்துட்ட, நீ எனக்கு வீடை கொடுத்துட்ட, இதெல்லாம் பார்த்துக்கணுமே. ஒரு 60 வயசு ஆயிட்டு இருக்கும், இவங்களெல்லாம் கரை சேர்த்துட்டு நான் உங்க பின்னாடி வரேன். அதெல்லாம் விசுவாசம். உடனே பேதுருக்கு மீனை கொடுக்கிறாரு. மீனை கொடுத்த உடனே சொல்றாரு, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவராய் மாற்றன்னு சொல்றாரு. மீனை கண்டுக்கவே இல்லையா, போயினே இருக்கிறாரு. an ultimate faith that God will provide him. ஒரு உச்சகட்டமான ஒரு விசுவாசம், கர்த்தர் என்னை சந்திப்பார். Hallelujah. Ultimate faith brings ultimate blessings in your life. But for ultimate faith, you need to do an ultimate sacrifice. எனக்கு பிள்ளையோ வேணும், மனைவியோ வேணும், குடும்பமோ வேணும், பிஸ்னஸோ வேணும், பணமோ வேணும், ஆண்டவரும் எனக்கு வேணும். Nothing happens like that. உனக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று ஆபிரகாமுக்கு சொல்லுவதற்கு அவன் தியாகமாக வெள்ளக்கிரியம் செலுத்த வேண்டியது என்ன தெரியுமா? ஒரே குமாரனை கூட ஆண்டவரே இவனை காட்டிலும் நீர் எனக்கு வேணும்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் டெஸ்ட் பண்ணார். Today you tell me what is important for you. உனக்கு எது முக்கியம்? ஆமென். அதுக்காக என்னை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பாஸ்டர் எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்றாரு, அப்படி சொல்லலை. நேற்று நான் உங்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் யூடியூப்ல பாருங்க, we will publish it. நேற்று நான் சொன்னேன், ஒரு 10 கோடி பணம் பக்கத்தில் வச்சுட்டு, ஒரு பொண்ணை பக்கத்தில் வச்சுட்டு, அந்த பையனை லவ் பண்ற பையனை, உனக்கு இந்த காசு வேணுமா இந்த பொண்ணு வேணுமான்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? சில பேர் காசு வேணும், அது அவன் உண்மையா லவ் பண்ணல அந்த பொண்ணை, அவன் புத்திசாலியா இருப்பான், அவன் பணத்தை வாங்கிட்டு போயிடுவான். சில பேர் இல்லை, இங்கே சில பேர் சொல்றாங்க காசு எடுத்துட்டு போவோன்ட்டு, அது புத்திசாலிங்க பேசுறது. சில பேர் அந்த அளவுக்கு காதலிப்பாங்கன்னா, அந்த பொண்ணு வேணும், எனக்கு சொத்தம் வேண்டாம், சுகமா வேணாம், எனக்கு அந்த பொண்ணை கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பணத்தை காட்டிலும் அந்த பொண்ணை அவன் பொக்கிஷமாய் பார்க்குறான். ஆமாம். சில பொண்ணுங்க சொல்லுவாங்க, எனக்கு சொத்தம், அப்பா சொல்லுவாரு, இந்த பையனை நீ கட்டினா அப்படியே போயிடு, நான் ஒரு காசும் கொடுக்க மாட்டேன் உனக்கு. அந்த பொண்ணு சொல்லுவோம், எனக்கு அவர் தான் வேணும், இந்த பணம்லாம் எனக்கு வேணாம், இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேணாம். என்ன அர்த்தம்? இந்த சொத்தை காட்டிலும் அந்த பையன் அவனுக்கு பொக்கிஷமா இருக்குது. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் இந்த உலகத்தெல்லாம் கொடுத்துட்டு, இந்த உலகத்துல இருக்கிறது நீ மேன்மையாய் பாராட்டினால் அது உனக்கு பொக்கிஷமாய் மாறும். ஆனா இதெல்லாம் உன்கிட்ட இருந்தாலும் அதுக்கு மேல ஆண்டவர் வரும்பொழுது அவர் உனக்கு பொக்கிஷமாய் மாறுகிறார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு பொக்கிஷமாய் மாறுகிறாரு. அதுதான் ஆண்டவர். ஈசாக்கு உனக்கு பொக்கிஷமா? அழைத்த தேவன் நான் உனக்கு பொக்கிஷமா? இதுதான் ஆண்டவருடைய கேள்வியாங்க. நான் சொல்றேன், நீங்க தான் என் பொக்கிஷம். ஏன்னா ஈசாக்க நீ எடுத்தாலும் 1000 ஈசாக்க கொடுக்க உம்மாலே கூடும். ஆமென். ஆனா ஈசாக்கு உம்மிடத்துல இருந்து என்னை பிரிக்க கூடாது. That's what God wants, because He is a jealous God. He wants your 100% love for Him. அவருக்கு ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு உங்களை நேசிச்சாரு, அவர் உங்களையும் அந்த அளவுக்கு நேசிக்க ஆசைப்படுகிறார். இவன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பான்? எனக்கா இல்ல ஈசாக்குக்கா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துக்க, எனக்கா இல்ல ஒரு பொண்ணுக்கா?
எனக்கா இல்லை ஒரு பையனுக்கா? இன்னைக்கு அநேக பேர் ஏன் இன்னைக்கு ஆராதனை வரல? அன்னைக்கு தான் பாய் ஃப்ரெண்டோட போயிருப்பாங்க வெளியே. சண்டே ஒரு நாள் தான் பாஸ்டர் லீவ், அன்னைக்கு தான் நான் அவரை மீட் பண்றேன்னு சொல்லிக்கிறேன். ஆமென். இவங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். Praise God. God is expecting an ultimate faith to bless you with ultimate blessings. Amen. அப்படியாப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் கேட்கிறார். Praise God. அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு என்கவுண்டர் தான். என்ன என்கவுண்டர்? I was just thinking about it. அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையை நான் யோசித்து கொண்டிருந்தேன். தமாஸ்கஸ்க்கு போறாரு இவரு, இல்லையா? வேதத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. தமாஸ்கஸ் வழியில போகும்பொழுது ஆண்டவர் இடைப்பட்டுகிறாரு. ஆண்டவர் இடைப்பட்ட உடனே அங்கேயே மனம் மாறுறாரு பால். மறுபடியும் அவர் வீட்டுக்கு போனதா எங்கேயாவது இருக்கு? ஐ டோன்ட் நோ. நான் வேத நிபுணர் கிடையாது. ஐ எம் நாட் அ தியாலஜிஸ்ட், பட் ஐ டோன்ட் நோ. இஃப் யூ நோ டெல் மீ, பட் ஐ ஹவ் நாட் கம் அக்ராஸ். மறுபடியும் பால் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தார். ஐ டோன்ட் நோ. அங்கேருந்து அப்படியே பரபாஸ் அப்படியே போறாரு. போயிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை அங்கேயே ஆரம்பிச்சு அப்படியே அவர் அப்படியே போயிடுறாரு. I never saw Paul going back to collect his certificates, to collect his money. எல்லாம் எனக்கு தெரியல. I may be wrong, I'm not sure, but I don't know that Paul went back and prepared something. ஆண்டவர் கூப்பிட்ட உடனே ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் பால். ஆமென். சில பேர் செட்டில் ஆகிட்டு வரலாம்னு நினைக்கிறீங்க, செட்டிலே ஆக மாட்டீங்க. ஆமென். நோ. God, if God is encountering you today, you need to give today to God. Tomorrow is not ours. நாளைக்கு நம்மளது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்டா இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். Amen. So ultimate faith brings ultimate blessings in your life. Amen. கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கணும். That is a key. அதுதான் ஒரு கீ. அவர் சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போயிடுவோம். God expects you to come to that level of faith so that he can bless you abundantly. எல்லாவற்றையும் வானத்தை திறந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க இப்படியாப்பட்ட விசுவாசத்தை தேவன் விரும்புகிறார். ஆமென். I am growing in faith, you know. நான் விசுவாசத்தில் நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? 30 டிஸ்ட்ரிக்டும் நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 30 டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகாவில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் 30 மிஷனரிகளை நாங்கள் அனுப்ப போகிறோம். We are going to spread across. You know, we don't have anything. எங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் விசுவாசத்தில் நடப்படும் பொழுது அப்பா நடக்கிறார். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். If you don't move first, God will never move along with you. If you move first, God will move along with you. நீ ஒரு படியை எடுத்து வச்சா ஆண்டவர் உன்னோட ஒரு படியை எடுத்து வைப்பார். நீ படி எடுக்கிற வரைக்கும் அவர் எடுத்து வைக்க மாட்டார். You always need to take a step of faith so that he comes with that faith. ஏன்னா விசுவாசம் இல்லாம அவர் எதையும் செய்ய மாட்டார். You need to believe. 3 ரகசியங்களை நான் சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு அதை நான் சொல்றேன். Believe in God, love God and obey God. இது 3 தான் உங்க வாழ்க்கைக்கு தேவை. தேவனை விசுவாசிங்க, தேவனை நேசிங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க. இந்த 3 காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த மாதத்தோட இந்த விசுவாசத்தின் தலைப்பை நான் முடிக்கிறேன். அடுத்த மாதம் we will start with a new theme for next month, July. Okay? ஆனால் இந்த 4 வாரத்தின் செய்திகளை கேட்டு உங்களுடைய விசுவாசம் பலன் அடையட்டும். அப்பாவுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்க உங்க மனசு வரணும். Ultimate faith brings ultimate blessings in your life. அப்படியே நீங்க இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருந்தா ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. If God is calling you, commit your life to God. Commit your life to Jesus. If God is talking to you, listen to him and obey him. Believe in him. அவரை விசுவாசி.
அவர் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். அவர் ஒருபொழுதும் உன்னை விலகி போக மாட்டார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆபிரகாமை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் கடைசி வரைக்கும் ஆபிரகாமை நடத்தினார். Jesus, Jesus, hallelujah. Thank you, Father. Oh glory, Rabba Shekhalandarava. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்படியே வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவங்க அப்படியே ஒப்பு கொடுங்க. ரபல ஷேகாலாந்தரேபோ ரீமாகலா தௌரோ ஷேகாமாந்தரே. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சாதிருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, உண்மையாய் சொல்லுங்க, உண்மையாய் சொல்லுங்க, உம்மை நம்புவேன், முழு இருதயத்தோட சொல்லுங்க. உம்மை முழுவதும் சார்ந்திருப்பேன். ரதங்களையும் நம்பவில்லை, குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை, குதிரைகளை நம்பவில்லை, ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திருப்பேன். விசுவாசத்தை, என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. எல்லாரும் சொல்லுவோமா, அவரே நம் தேவனாய் என் இருக்கிறார். விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே, நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திருப்பேன். கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். உம் பிரசனம் போதும், உம் பிரசனம் போதும், உம் பிரசனம் போதும் எனக்கு, உம் பிரசனம் போதும், உம் பிரசனம் போதும், உம் பிரசனம் போதும் எனக்கு. Thank you Lord. இருக்கிற இடங்களில் அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பான்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. நாம் பாடின வார்த்தைகள் உண்மையானதா இருக்கட்டும். உங்க பிரசனம் எனக்கு போதும், நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீரே எனக்கு எல்லாவுமா இருக்கிறீர்கள். இந்த பொக்கிஷம் என்னுடைய பொக்கிஷம் இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல, என்னுடைய பொக்கிஷம் நித்தியத்துக்கு சார்ந்தது. அவரே என்னுடைய பொக்கிஷமா இருக்கிறார், அவரே என் தேவனாக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக நான் செபிக்க ஆசைப்படுகிறேன். ஒப்பு கொடுக்குறவங்க இந்த ஆபிரகாமை போல ஒரு விசுவாசம் இந்த காலையில் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள உண்டாகும்படிக்கு யாருக்கெல்லாம் வாஞ்ச இருக்கிறதோ அப்படியே அப்பாவுக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் மேல் இந்த விசுவாசம் அதிகரிக்கட்டும். இந்த உலகத்தின் மேலே நாங்கள் எங்களுக்கு எந்த ஆசையும் வரக்கூடாது, இந்த உலக காரியத்தின் மேலே எந்த பாசமும் வரக்கூடாது. எது மேலேயும் ஆண்டவரே உங்களை காட்டிலும் எதுவும் எங்களுக்கு அதிகமாக ஆசை இருக்கக்கூடாது. நீர் தான் எங்களுக்கு எல்லாமே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை என் தேவனுடைய கரம் இப்பொழுது தொடட்டும், இப்பொழுதே தொடட்டும். இப்பொழுதே தொட்டு அவங்களோட பலவீனங்கள் எல்லாம் எடுத்து போட்டு உம்முடைய பலத்தினால் அவங்கள இடை கட்டுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க,
அவங்களை நீங்கள் வழி நடத்துங்க. உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் ஒவ்வொருத்தர் மேலும் காணப்படுவதாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். என் அன்பு சகோதரனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய வாழ்க்கையை நீ தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். என் அன்பு குடும்பமே, தேவனுக்கு நீ ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். And ultimate faith brings ultimate blessings in your life. ஆண்டவரே ஆசீர்வதி, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருத்தரோட பேசுங்க. God is talking to you. Listen to his voice. ஆண்டவர் உங்களோட பேசும்பொழுது அவருடைய சத்தத்தை ஜாக்கிரதையாய் கேளுங்க. அவரோட பேசுங்க, அவரோட நடங்க, அவரோட நீங்கள் நடந்து அவருடைய சத்தத்தை நீங்க கேளுங்க. உங்களோட அவர் பேசுவார், மெல்லிய சத்தத்தோடு பேசுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, தொடர்ந்து இவர்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. God bless you. ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருந்தால், பாஸ்டர் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ஆனால் ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் செய்யணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களை ஊழியத்தின் பாதையில் நடத்துவோம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம். நீங்கள் ஆண்டவரோடு எங்களோட இணைஞ்சு சபையாக நீங்கள் ஊழியம் செய்ய உங்களை நாங்கள் அழைக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல நீங்கள் ஒப்பு கொடுத்திருந்தால் இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. ஆமென். You should not delay it. If God is talking to you today, you have to take a decision today. Amen. God bless you. Have a wonderful week. இந்த மாதம் 1ஆம் தேதி, the first of this month, நமக்கு மார்னிங் வாட்ச் இருக்கும். 5:30க்கு சபையாக எல்லாரும் இந்த ஜூம் ஆப் மூலியமாக கலந்து கொள்ள நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். விசுவாசத்தின் உச்சக்கட்டம் தூங்காமல் இருப்பது. ஆமென். டோன்ட் அதிகமாய் தூங்குறதை விரும்புகிறவங்க ஆண்டவருக்கு பயப்படலன்றது அர்த்தம். வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது, இப்போதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவருக்கு எல்லாமே விட்டு கொடுப்பது தான் உச்சக்கட்டமான தெய்வ பயம். இஃப் யூ ஹேவ் ஃபியர் ஆஃப் காட், யூ வில் வேக் அப் அர்லி மார்னிங். நீங்கள் காலையில் எழுந்து 5:30 மணிக்கு இந்த 1ஆம் தேதி அந்த மாதத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நாம் நடத்த போகிறோம். ஓகே, God bless you. Have a wonderful and happy and joyful week. God bless you.